ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைப்பக்கட்டு பிரியாணி தாங்க. வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். மட்டன் நான் 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 2 பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை. இது எடுத்து வச்சுருக்கேங்க. இது நம்ம பவுடராக பண்ணி வச்சுக்கணும். இது மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நறுக்குன ஸ்லைஸான வெங்காயம் 4 எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா. இது 4 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி 3 சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது 50 ml தயிர். இதை வச்சு தான் நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும். பாருங்கள், மாறிடுச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு கிண்டு கிண்டிட்டு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, அரைச்சி வச்ச மசாலா, வேக வச்ச மட்டன் 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகி வந்ததும் அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எடுத்து வச்ச தயிர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் எடுத்து வச்சுருக்க மசாலாவும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போது பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டால் மட்டும் போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி தாங்க இதுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விட்டால் போதும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடிக்கலாம். 2 விசில் தாங்க விட போகிறோம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், சாப்பாடு எப்படி வந்திருக்கு. நல்லா